வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, ஐயாரப்பன் வீடு கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கல்யாணிக்கு டாக்டர் அபயாம்பா அன்று லட்சுமி பற்றி பேசும்போது தனக்கும் வைத்தியம் செய்து குழந்தை பிறக்க வைக்கலாம் என்று சொன்னது இரவும் பகலும் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. சாவகாசமாக இருந்த ஒரு நாளில் ராமநாதனிடம் அவள் கேட்டாள், அந்த டாக்டர் கிட்ட போய் காண்பிக்கலாம்னு தோணிண்டே இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க என்று. எனக்கு ஒன்றும் பெரிய நம்பிக்கை வரமாட்டேன் என்கிறது கல்யாணி. எனக்கும் குழந்தை ஆசை இல்லாமல் இல்லை. அத்தையை பார்த்தாலும் பாவமா இருக்கு. இன்னும் நீ ட்ரீட்மெண்ட்னு எத்தனை தூரம் உடம்ப பாழ் பண்ணிப்ப? இந்த கஷ்டத்துக்கு பேசாம உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தைன்னு இருந்துடலாம்னு தோன்றது இல்லையா? கொஞ்ச நாள்ல ஒரு குழந்தையை தத்து எடுத்துக்கலாம், வீடு கல்யாணி என்றான். ஏங்க, தங்கச்சி பிள்ளை தன் பிள்ளையானால் தபசுக்கு எதுக்கு போகணும்பாங்க? நம்ம குழந்தையே நமக்கு ஒட்டுமா ஒட்டாதா தெரியாது. ஊரார் பிள்ளை ஒட்டுமா சொல்லுங்க? போய் ஒரு தடவை அந்த டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாங்க. அத்தைகிட்டையும் இதை பத்தி பேசின. செய்யலாம், நம்பிக்கை தானே வாழ்க்கைன்னு சொன்னாங்க. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? நாளைக்கு நாள் நல்லா இருக்காம். பழைய ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன தயக்கம்? ப்ளீஸ் சரின்னு சொல்லுங்களேன் என்று கெஞ்சினாள் கல்யாணி. அவளையே சற்று நேரம் உற்று நோக்கிவிட்டு பெருமூச்செறிந்தான். உனக்கு புரியலையா? ஒருவேளை இந்த டாக்டர் அப்போ அத்தனை நம்பிக்கையுடன் சொன்னவர் இப்போ ஒரு தடவை உன்னை பார்த்து விட்டு பிரயோசனமில்லைன்னு சொல்லிட்டா நீ தாங்குவியா கலா? நீ வேதனைப்பட்டா என்னால் அதை எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் சொல்லு? உண்மை என்னவா இருக்கோ என்னமோ, அதை சந்திக்கும் தைரியம் எனக்கு இல்ல கலா என்றான். உண்மையை ஏத்துண்டுதான் ஆகணும். பார்ப்போமே. எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறது. ஒருவேளை இப்போதான் நமக்கு நல்ல வேலை வர்றதோ என்னவோ. அப்படி இருந்தா நல்லதுதான் கண்ணம்மா. ஆனா நீ எனக்கு ஒரு பிராமிஸ் பண்ணணும். என்ன சொல்லுங்க? ஒண்ணுமில்ல, நாம டாக்டரிடம் போவோம், அவர் சொல்றபடி செய்வோம். ஆனா ட்ரீட்மெண்டால குழந்தை பிறக்கும் வாய்ப்பில்லை என்று இப்போதே சொல்லிவிட்டாலோ அல்லது ட்ரீட்மெண்ட் செய்து பலன் இல்லாம போனாலோ நீ மனசு உடைந்து போகக்கூடாது, சரியா கண்ணம்மா என்று அவள் விரல்களை நீவி சொடக்க எடுத்துக்கொண்டே அவன் சொன்னதை கேட்டு அவள் உருகியே போனாள். அவள் கண்களில் நீர் வழிந்ததைக் கண்டு பதறிப்போன ராமநாதன், என்னடா உன்னை அழவிடவா நான் இதெல்லாம் சொன்னேன் என்றதும் அவன் அருகில் நகர்ந்து அவன் தோளின் மேல் சாய்ந்து கொண்டு, இல்ல, இது ஆனந்த கண்ணீர். எனக்குத்தான் பிரச்சனை என்பது இதற்கு முன் பார்த்த டாக்டர்கள் எல்லோரும் சொன்ன விஷயம்தான். அப்படி இருக்க இன்னும் என் மேல எப்படி இத்தனை அன்பா இருக்க முடியறது உங்களால? வேற ஒருத்தரா இருந்தா என்னை விரட்டிட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிண்டுடுவாங்க என்றாள். ஐயய்ய, என் அசட்டு செல்லமே, ரொம்ப சமர்த்தா பேசுறதா என்னமா? நீ ரொம்ப சீரியல் பார்த்து பார்த்து கெட்டு போயிட்ட. வாழ்க்கைக்கு குழந்தை அவசியம்தான். ஆனா ஏதோ விதிவசத்தால குழந்தை பிறக்கலைனா நம்மை நாமே பிராண்டி கொண்டு காயப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? கலா, என் கண்ணில்ல, ப்ளீஸ் அழாதடா என்று அவள் முகத்தை திருப்பி கண்களை துடைத்து விட்டான். அவள் கன்னத்தில் அவன் ஒரு முத்திரை பதிக்கப் போன அந்த நிமிடம் பொன்னி வாசல் கதவை தடால் என்று திறந்து விட்டாள். பிறகு தான் ஒன்றும் பார்க்காதது போல கதவை சாத்திவிட்டு வெளியே யாருடனோ பேசுவது போல 2 நிமிடம் பேசிவிட்டு வந்தாள். அதற்குள் சுய நினைவிற்கு வந்த அவர்கள் அசடு வழிந்து கொண்டே மாடிக்கொருவரும் கிச்சனுக்கொருவருமாக போய்விட்டனர். கொஞ்ச நேரம் பொன்னி கண்ணிலேயே படவில்லை. பைத்தியங்கள், கதவை சாத்தி கொள்ள கூடாதா என்று நினைத்து கொண்ட பொன்னி தனக்குள்ளே சிரித்து கொண்டாள். அம்மாவிற்கு மேலான அந்த அத்தையிடம் எதையுமே மறைத்து பழக்கமில்லாத கல்யாணி அவளின் டாக்டர் அபயாம்பாளிடம் போக ராமநாதன் சம்மதித்து விட்டதை சொன்னாள். கண்டிப்பாக போய் வாமா. யார் ரூபத்தில் எப்போ அம்பாள் கண் திறப்பாள் என்று யாருக்கு தெரியும்? கொஞ்சம் இரு, நாள் பார்த்து சொல்கிறேன் என்று பஞ்சாங்கத்தை புரட்டியவள், நாளை மறுநாள் நல்ல நாள், போயிட்டு வந்துடுமா
ஆமாம், ராமநாதன் உங்கூட வரணுமா என்று கேட்டாள். ராமநாதனை மாப்பிள்ளை என்பதால் அவர் இவர் என்றெல்லாம் மரியாதையாக சொல்லி பழக வேண்டும் என்று பொன்னி எப்போதும் நினைத்து கொள்வாள். ஆனால் அவனை சின்ன பையனாக இருந்த காலத்திலிருந்தே நன்றாக தெரியும் என்பதால் அவளால் அது முடியவில்லை. அதற்கு மேல் ராமநாதனும், என்ன அத்தை நீங்க, நான் தான் உங்க பிள்ளை, உங்க அண்ணா பெண் மருமாள் என்றாலும் அவள்தான் உங்க மாட்டு பெண்ணத்தை என்பான். பாவம், நல்ல பையன். ஏன் கல்யாணியும் பாவம்தான். தனியே வளர்ந்து விட்டாள். அவளுக்கு குறைந்தது 2 குழந்தைகளாவது பிறக்கணும் என்று ஆண்டவனிடம் எப்போதும் வேண்டிக் கொள்வாள். அத்தை, திடீர்னு என்ன யோசனை? அவர் வரதா சொன்னார். அப்படி முடியலேன்னா நீங்க வாங்களேன் என்றாள் கல்யாணி. நான் வேண்டாமா, நான் வாழ்க்கையில என்னத்த கண்டேன்? பெற்றனா வளர்த்தனா, ஏதோ எதையும் நினைக்காம தள்ளுகிறேன் நாட்களை என்றாள். என்ன அத்தை, நான் இருக்கும்போது இப்படியெல்லாம் பேசலாமா? அவர் வருவார், வராட்டா நீங்க வந்தாத்தான் நான் போவேன் என்றவள் ராமநாதனிடம் நாளை மறுநாள் லீவு போட முடியுமா என்று கேட்கப் போனாள். மறுநாள் கோவிலுக்கு போய் 108 பிரதட்சணம் செய்தாள். தன் குறை தீர வேண்டும் என்று மனதார அம்பாளை வேண்டிக் கொண்டாள். அதற்கு மறுநாள் காலை 9 மணிக்கு டாக்டர் வர சொல்லி இருந்ததால் சரியாக காலை 9 மணிக்கு அங்கிருந்தனர். டாக்டர் அபயாம்பாள் ரொம்ப சிநேகிதமாக சிரித்து பேசினாள். கல்யாணி, ஏமா இத்தனை டென்ஷன்? முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை என்பது இந்த காலத்தில் குழந்தை உண்டாவதற்கும் பொருந்தும். கவலைப்படாமல் இருந்தாலே இயற்கையாக நடக்க வேண்டியது நடக்கும். சார், நீங்களும் தான், பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க என்றவள் அவன் வெளியேறியதும் கல்யாணியை பரிசோதித்த டாக்டர் அவளுக்கு சில டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுத்தாள். ராமநாதனுக்கும் சில டெஸ்ட்கள் செய்ய சொல்லி எழுதி கொடுத்த டாக்டர், சார், இந்த டெஸ்ட்களை எல்லாம் சீக்கிரம் பண்ணி கொண்டு வந்துடுங்க, நல்லதையே நினைப்போம் என்றாள். டெஸ்ட்கள் எல்லாம் எடுத்து ரிசல்ட் வர 1 வாரம் ஆகிவிட்டது. ரிசல்ட்டை எல்லாம் இவர்களே பார்த்துவிட்டு அதில் இருப்பது ஒன்றும் புரியாமல் மிகவும் டென்ஷனாக நாட்களை கடத்தினர். ஆயிற்று, டாக்டரிடம் போக வேண்டிய நாளும் வந்து பொன்னியத்தை அவர்களுக்கு தைரியம் சொல்லி அனுப்பினாள். எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டுகளையும் டாக்டர் படித்து பார்த்தாள். பிறகு இவர்கள் இருவரிடமும் நேரடியாகவே பேசினாள். நீங்க 2 பேரும் ஏற்கனவே டெஸ்ட் எல்லாம் பண்ணி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே தான் இப்பவும் வந்திருக்கு. கல்யாணி, உனக்கு ஃபெலோப்பியன் டியூப் 2மே பழுதா இருக்குமா? இதுக்கப்புறம் டெஸ்ட் டியூப் பேபி தான் ஒரே வழி. ஏன் அதுக்கு எந்த டாக்டரும் முயற்சி செய்யலைன்னு தெரியல. போகட்டும், இப்பவும் ஒன்னும் லேட் ஆகிடல. ஏமா, அதற்கான வழிகளை பார்க்கலாமா? ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சரி என்று சம்மதித்தனர். ஆனா இதுல நிறைய விஷயம் இருக்கு. முதல்ல உங்களுக்கு தேவை பொறுமை, ரொம்ப பொறுமை. எனக்கு தேவை விடாமுயற்சி. இப்போதெல்லாம் மெடிக்கல் சயின்ஸ் ரொம்பவே வளர்ந்திருக்கு. என்ன ஒண்ணு, என் மேல பூர்ண நம்பிக்கை வச்சு நான் சொல்றபடி நீங்க செய்யணும், சரியா என்றாள். செய்யறோம் டாக்டர், நீங்க சொல்றது எல்லாம் அப்படியே செய்யறோம். என்ன செய்யணும்னு சொல்லுங்க என்றான் ராமநாதன். முதல்ல டெஸ்ட் டியூப் பேபினா நிறைய செலவாகும். நான் உத்தேசமா ஒரு தொகை சொல்றேன், ஏறக்குறைய ஆகலாம். அது பரவாயில்லையா? முதல்ல அதை சொல்லுங்க. பரவாயில்ல டாக்டர், எங்களுக்கு குழந்தை வேணும், என்ன செலவானாலும் பரவாயில்ல என்று இருவருமாக சொன்னார்கள். அடுத்து, இது நாளை காலையிலேயே உன் வயித்துல வந்துடாது. 2-3 மாதங்கள் நான் உன்னை கவனிக்கணும். நான் தெம்புக்காக தர மாத்திரைகளை எல்லாம் தவறாம சாப்பிடணும். அப்புறம் முதல் 2-3 தடவை முயற்சி தோற்று போக நிறைய சான்சஸ் இருக்கு. அதை பொருட்படுத்தாம மனச சந்தோஷமா வச்சுண்டாத்தான் பின்னாடி செய்யும் முயற்சி பலிதமாகும். அந்த மாதிரி நேரங்களிலே மிஸ்டர் ராமநாதன், நீங்க தான் உங்க மனைவிக்கு பூரணமா மாரல் சப்போர்ட்டா இருக்கணும். என்ன, இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதா? கண்டிப்பா இருப்பேன் டாக்டர், சந்தேகமே வேண்டாம் என்றான் ராமநாதன். வெரி குட், ஐ see that in you both என்றாள் டாக்டர் சிரித்து கொண்டே. பிறகு கல்யாணியின் மாத சுழற்சி நாட்களை பற்றி ஏதோ கேட்டுவிட்டு, இன்னிலிருந்து இந்த மருந்தெல்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சிடுமா மிஸ்டர் ராமநாதன்? உங்களுக்கும் சில டேப்லெட்ஸ் கொடுத்திருக்கேன், நீங்களும் தவறாமல் அதையெல்லாம் சாப்பிடணும். நம்பிக்கையோட தொடங்குங்க. Let us pray best of luck for all of us என்று சொல்லி
அவர்களுக்கு விடை கொடுத்தாள். அன்று சுபாஷினிக்கு ஒரு பரீட்சை இருந்தது. மனசு பூர்த்தியாகி நன்றாக படிக்க வேண்டும் என்று நினைத்து நேற்று சாயந்தரம் காலேஜில் இருந்து வந்ததிலிருந்து அவளும் முயற்சி செய்கிறாள். அது என்னவோ கொஞ்ச நாளாகவே மனது பாடத்தில் செல்வதே இல்லை. அதுவும் ராக்கி என்று விவேக் இவளை பார்த்த விதத்தில் இவளுக்கு அவன் மனது நன்றாகவே புரிந்துவிட்டது. அவனுக்கும் இவள் மனது தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். அதன் பிறகு ஏதோ சாக்கு வைத்து கொண்டு இவர்கள் வீட்டுக்கு 2-3 தடவை வந்து போய்விட்டான். நல்ல வேளையாக இவர்கள் 5 வீட்டிலும் யார் வீட்டுக்கு யார் போவதையும் யாரும் விகல்பமாக எடுத்துக்கொள்வதில்லை. அவளுக்கு இருந்தது ஒருவித அவஸ்தை தானே ஒழிய அவளுக்கே அது என்ன என்று இனம் காண முடியவில்லை. இன்னும் 2 நாட்களில் செமஸ்டர் ஆரம்பிக்கிறது. ஒன்றுமே படித்த பாடில்லை. படித்ததும் மனதில் தங்கவில்லை. அன்று வெள்ளிக்கிழமை காலையில் மொட்டை மாடியில் போய் நடந்து கொண்டே படிக்கலாம் என்று புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போனாள். வானிலை அன்று அபார அழகாக இருந்தது. மழை வரும் போலும் வராத போலும் இருந்தது. குளிர்ந்த காற்று தென்றலாக வீச ஆரம்பித்தது. இந்த ரம்யமான சூழ்நிலையில் விவேக் பக்கத்தில் இருந்தால் எத்தனை நன்றாக இருக்கும் என்று நினைத்து கொண்டாள். நன்றாக என்றால் என்ன செய்வான் என்று யோசித்த போதே காது மடல்கள் சூடாகிவிட்டன. இதயம் வேகமாக அடித்துக் கொள்வதை அவளால் உணர முடிந்தது. திடீரென்று தன்னை யாரோ பார்ப்பது போல உணர்ந்தாள். சுற்றமுற்றும் பார்த்தாள். அவள் இதயம் ஒரு கணம் நின்று பிறகு அடிக்க துவங்கியது. ஆமாம், விவேக் தன் வீட்டு மாடியில் கைகளை கட்டிக்கொண்டு இவளையே குறு குருவென்று பார்த்து கொண்டிருந்தான். இவளுக்கு கால்கள் துவண்டு விட்டன. மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. அனிச்சை செயலாக புத்தகத்தை உள்ளே வைத்தவள் தான் மட்டுமே நனைந்து கொண்டிருந்தாள். படிக்கட்டில் வினோதினி சுபா சுபா என்று கூப்பிட்டு கொண்டே ஏறி வரவும் இவள் அவசரமாக இறங்கி ஓடிவிட்டாள். போகும் முன் 2 முறைகள் திரும்பி பார்க்கவும் தவறவில்லை. கீழே போனதும், அம்மா நல்ல டோஸ் விட்டா, ஏண்டி நன்னா படிச்சுட்டு பரீட்சை எழுத முடியாம போனா என்ன செய்வ? அப்படி என்ன மழையில நனைஞ்சுண்டே படிப்பு வேண்டியிருக்கு? தலையை தவட்டு முதல்ல என்று கடிந்து கொண்டாள். அக்கா, அம்மா சொல்றது கரெக்டு தான். ஏற்கனவே ஏதேதோ நினைவுகள்ல உன் மண்டை சூடா போயிருக்கு. உடனே தலையை துவட்டலேனா கண்டிப்பா ஜலதோஷம் பிடிக்கும் என்றாள் வினோ கண்களை சிமிட்டிக் கொண்டே. சுபாஷினி அவளை முறைத்தாள். வினோ இவளை பார்த்த பார்வையில் ஏதோ விஷமம் தெரிவது போல இவளுக்கு தோன்றியது. ஒரு மாதிரி தயாராகி காலேஜுக்கு கிளம்பினாள் சுபா. கொஞ்சம் தூறல் இருந்தது. அம்மா கூட கேட்டாள், இன்னைக்கு ஒரு நாள் லீவு போடுறியா என்று. வேணாம்மா, மழை ஒன்றும் பெருசா இல்லையே, இன்னைக்கு முக்கியமான கிளாஸ் இருக்கு, நான் கண்டிப்பா போய் ஆகணும் என்று சொல்லி கிளம்பி விட்டாள். பஸ் ஸ்டாண்டில் நின்று நின்று கால் வலித்தது. தான் மிச்சம். கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் பஸ்களையே காணோம். பேசாமல் வீட்டிற்கே திரும்பி விடலாமா என்று நினைத்த போது சர் என்று தேங்கி நின்ற தண்ணீரை கிழித்து கொண்டு அவள் அருகில் வந்து ஸ்டைலாக தன் மோட்டார் சைக்கிளை நிறுத்தினான் விவேக். சுபாஷினிக்கு ஒரே படபடப்பாகிவிட்டது. சற்று நேரம் சும்மா இருந்தாள். என்ன சுபா மேடம், ஒன்னும் பேசாம இருக்கீங்க? வாங்க, எங்க போகணுமோ அங்க கொண்டு போய் விட என் ரதம் தயாரா இருக்கு என்றான் விவேக். இல்ல, காலேஜுக்கு போற பஸ்ஸே இன்னும் வரல, நான் வீட்டுக்கு திரும்புற ஐடியால தான் இருக்கேன் என்றாள் சுபா. அப்படி சொன்னா எப்படி? நல்ல வெதர், வாகாக நான் வந்திருக்கேன், காலேஜ்ல கொண்டு போய் விட்டு விடுகிறேன் என்றான் விவேக். இல்ல இல்ல, நானே போய் கொள்கிறேன், தேங்க்ஸ் ஃபார் தி ஆஃபர் என்றாள் சுபா. இந்த பார், பஸ் வரும்னு எத்தனை நேரம் நிப்ப? அதுக்குள்ள காலேஜ்ல லஞ்ச் இன்டர்வல் விட்டுடுவாங்க. பேசாம என்னோட வா, எங்கேயாவது போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம் என்றான் விவேக். இத பார், நீ என்னை இப்படி கூப்பிடாத, இது சரியில்லை, நான் வரமாட்டேன், நீ புறப்படு என்றாள் சற்று கோபத்துடன். என்ன இப்படி சொல்ற சுபா? நாம ஒன்னும் இன்னைக்குத்தான் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தவங்க இல்ல, சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தவங்க, என்னோட வரதுக்கு என்ன தயக்கம் என்று கேட்டான் விவேக். அதெல்லாம் வேற, ஆனா எனக்கு உன்னை பார்த்தா பயமா படபடப்பா இருக்கு. ப்ளீஸ், நீ என்னை விட்டுட்டு போயேன், நான் ஏன் வழியில போறேன். என்ன பார்த்தா பயமா படபடப்பா இருக்கா? ஓஹோஹோ, இதுக்கு பேரு என்ன தெரியுமா என்று கேட்டான். சுபா மௌனமாக வேறு பக்கம் பார்க்கவே
அவனே தொடர்ந்தான். அது சரி சுபா, நீ ஏன் எனக்கு மட்டும் ராக்கி கட்டல? இதுக்கு பதில் சொல்ல. அன்னைக்கு ராக்கி தீர்ந்து போயிடுச்சு, அவ்வளவுதான் என்றாள் சுபா பலவீனமாக. ஏய், போய் பேசக்கூடாது. எனக்கு அப்புறம் நீ 2 பேருக்கு கட்டல? நான் கவனிச்சுட்டு தானே இருந்தேன். சரி, எனக்கு உன்னை அண்ணான்னு ஏத்துக்க இஷ்டமில்லைன்னு வச்சுக்க. அதான் ஏன்? நான் உன் அண்ணா இல்லைன்னா பின்ன யாரு? சுபாஷினி இதற்கு பதில் சொல்லாமல் தனையை குனிந்து கொண்டாள். சரி, வெட்டி பேச்சு எதுக்கு? இன்னைக்கு இல்லைனாலும் கொஞ்ச நாள் கழிச்சாவது நம்ம மனசுல இருக்கிறத பேசிக்கத்தானே போறோம். அது வரைக்கும் பை மை ஸ்வீட் ஹார்ட் என்று சொல்லி ஒரு முத்தத்தை காற்றில் பறக்க விட்டுவிட்டு மோட்டார் சைக்கிளில் பறந்து விட்டான். சுபாஷினி திகைத்து போய்விட்டாள். ராஸ்கல், என்ன தைரியம்! முத்தத்தை காற்றில் பறக்க விட்டுவிட்டு போகிறானே. அவளை எறியாமல் அவள் கை அவள் கன்னத்தை தடவியது. இப்படி அவள் மனதில் இருப்பதை பிட்டு பிட்டு வைத்து விட்டானே, ரொம்பதான் கொழுப்பு. அடுத்த நொடியிலேயே இவளுக்கு தோன்றியது, அவனோடையே போயிருக்கலாமோ என்னவோ. அந்த பில்லியன் ரைடு குஷியாகத்தான் இருந்திருக்கும் என்று நினைத்து கொண்டாள். வீட்டுக்கு போன பின்னும் அவன் நினைவுகளை மனதிலிருந்து துரத்த முடியவில்லை. அவன் நினைவில் வேண்டாம் என்று நினைக்க நினைக்க அது என்னவோ மனதில் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டே இருந்தது. அந்த வேதனையில் தூங்கவும் முடியாமல் மிகவும் அவஸ்தைப்பட்டாள். அன்று கணேசன் ரொம்ப மும்முரமாக ஆபீஸில் வேலை பார்த்து கொண்டிருக்கையில் ரங்கராஜனிடமிருந்து போன் கால் வந்தது. சாதாரணமாக அவர் அப்படியெல்லாம் ஆபீஸ் நேரத்தில் போன் செய்ய மாட்டார். அவசியம் இருந்தால் ஒழிய. அவர் குரலில் ஒரு பதட்டம் தெரிந்தது. என்ன விஷயம் என்று கணேசன் கேட்க, நீ சாதாரணமா வீட்டுக்கு லேட்டா தானே வருவ, ஆனா இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா என்று கேட்டார் ரங்கராஜன். என்ன விஷயம் ரங்கா என்றார் கணேசன். நீ வாயன் சொல்றேன் என்றார் ரங்கராஜன். குழம்பி போன கணேசன், சரி வந்துடுறேன் என்றவர் அரை நாள் லீவு போட்டுவிட்டு வீட்டிற்கு உடனே கிளம்பினார். அங்கு போனதும் தான் தெரிந்தது, சுப்பு, ராமநாதன், சீனிவாசன் எல்லோரையும் சீக்கிரம் வர சொல்லி போன் செய்திருக்கிறார் என்று. தேவிகா, ஜெயந்தி கூட சீக்கிரமே வந்திருந்தார்கள். கணேசன் நேராக ரங்கராஜனை தேடி போனார். தேவிகா தலைக்கு குளித்திருந்தாள். அவள் முகம் கலங்கி இருந்தது. சுந்தரா அக்கா எங்கம்மா என்று கேட்டார். இன்னைக்கு அத்தைய அவங்க சிநேகிதி வந்து அவங்க பொண்ணுக்கு சீமந்தம்னு நகை வாங்க கூட்டிக்கிட்டு போயிருக்காங்க என்றாள். அதற்குள் ரங்கராஜன் குளித்து விட்டு வந்திருந்தார். வா கணேசா என்று கூப்பிடும் போதே அவர் கண் கலங்கி விட்டது. என்ன பாருங்க, என்னாச்சு? ஏன் எப்படியோ இருக்க என்று கேட்டவுடன், வா எல்லாம் தோட்டத்தில் உட்கார்ந்து பேசலாம் என்றார். தோட்டத்தில் எல்லோரும் உட்கார்ந்திருந்தனர். ஆள் ஆளுக்கு என்னாச்சு என்று ரங்கராஜனை கேட்டுக்கொண்டிருந்தனர். நல்ல வேளை பிரதீப் இன்னும் வரவில்லை. ஸ்கூலில் இருந்து அப்படியே யாரோ நண்பன் வீட்டுக்கு போயிருந்தான். அம்மா இப்பதான் வெளியே போயிருக்கா, அவ வர்றதுக்குள்ள பேசிடலாம் என்று பீடிகையுடன் ஆரம்பித்தார் ரங்கராஜன். இல்ல, அந்த மாமி சிந்தாதிரிப்பேட்டையில இருந்து அம்மா ராத்திரி இருட்டுல திரும்பி வர வேண்டாம், காலையில அனுப்புறேன்னு தான் சொன்னா. அம்மா கூட பிள்ளைகிட்ட சொல்லாம போக தயங்கினா. அந்த மாமிதான் அம்மாவுக்குத்தான் எல்லாம் தெரியும்னு கம்பல் பண்ணி கூட்டிட்டு போனா என்றாள் தேவிகா. இன்னைக்கு இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்ல நாளே இல்லையாம். அதான் அம்மா கிளம்பி போயிருக்கா. நாளை காலையில தான் திரும்பி வருவா என்றாள். அவரே தொடரட்டும் என்று எல்லோரும் காத்திருந்தார்கள். உனக்கு நம்ம தஞ்சாவூர் பச்சண்ணா சந்து கல்யாணத்தை தெரியும் இல்லையா என்றார் கணேசனை பார்த்து. யாரு, சட்டுன்னு நினைவுக்கு வரலையே என்றார் கணேசன். அதற்குள் ராமநாதன், அவர்தான் அங்கிள், ஒரே தடவையில கால்படி சாதம் சாப்பிடுவார்னு ரொம்ப பிரசித்தமே, கொஞ்சம் திக்குவாய் கூட இல்ல என்றார். அவனா? இப்ப நினைவுக்கு வருது. எப்ப பார்த்தாலும் கொங்கணேஸ்வரன் கோவில்ல தண்டமா உட்கார்ந்திருப்பானே, ஆமா அவனுக்கு என்ன என்று கேட்டார் கணேசன். ஆமா, சரியான வம்பு விடுச்சவன் என்றார் சீனிவாசன். அவனை இன்னைக்கு தற்செயலா தீநகர் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். அவன் ஒரு விஷயம் சொன்னான் என்றார் ரங்கராஜன். என்னப்பா, என்ன சொன்னா? நீ இப்படி அப்செட் ஆகிற மாதிரி என்று ஆதரவாக கேட்டார் வரதன். பதில் சொல்லாமல் முகத்தை கைகளில் புதைத்து கொண்டு குலுங்கினார் ரங்கராஜன். தேவிகா,
நீயாவது சொல்லுமா, என்ன ஆச்சு என்றார் சாமிநாதன். பொன்னியத்தையும் பரிமளாவும் வாயை திறக்காமல் கவலையாய் நின்றிருந்தனர். கடைசியில் ரங்கராஜன் வாயை திறந்தார். என்னுடைய அப்பா தவறி போயிட்டாராம். கல்யாணம் காசிக்கு போயிருந்தானாம். அங்கு யாரோ விஷயத்தை சொன்னார்களாம். சரி, யாரோ சொன்ன நியூஸ், அதுவும் கல்யாணம் மாதிரி ஆள் சொன்னதை நம்பியா நீ இப்படி அழற என்றார் சுப்பிரமணியம். அதானே, தவிர உனக்குத்தான் உன் அப்பானாலே கோபந்தானே வரும். இப்ப எதுக்கு அழற? இது பரிமளா. ஆமா, இருக்கச்சே அப்படியே வந்து வீட்டுல இருந்து பார்த்து கொண்டாரா. இப்ப போனதுக்கு நீ இத்தனை வருத்தப்படுறதுக்கு ரொம்ப அழகுதான் போ என்றாள் பொன்னி. ஐயோ, உங்க யாருக்குமே புரியலையா நான் எதுக்கு வருத்தப்படுறேன்னு என்ற பச்சை குழந்தையாய் ஒரு பார்வை பார்த்தார் ரங்கராஜன். நிஜமா புரியலப்பா என்றார் வரதன். எங்க அம்மாவை நினைச்சுதான் அழற. பாவம், இந்த மனுஷரால அவ என்னைக்கு சுகப்பட்டா என்றார் ரங்கா. ஏன்பா, அத நீயே சொல்லிட்டியே, என்னைக்கும் உங்க அம்மா அவரால சுகப்படலேன்னு. அவர் இருந்தா என்ன, போனா என்ன, போ என்றார் கணேசன் கடுப்பாகி. அப்படி இல்ல கணேசா, எங்க அம்மாவை பூவும் பொட்டு இல்லாம எப்படி பார்க்க போறேன்னா? இருங்கோ இருங்கோ, இது என்ன பேச்சு? உங்க அம்மா இப்ப எதுக்காக பூவும் பொட்டும் இல்லாம இருக்கணும்? நல்ல நியாயம் இது என்று அதுவரை பேசாமல் இருந்த ஜெயந்தி பொங்கிக் கொண்டு வந்தாள். காலம் எவ்வளவோ மாறினாலும் சிலதையெல்லாம் மாத்த முடியுமா சொல்லு ஜெயந்தி என்றார் ரங்கராஜன். அவசியமே இல்ல. இப்பவெல்லாம் யாரும் கணவன் செத்து போனதுக்காக தோற்றத்தை மாத்திக்கிறதே இல்ல. பொம்மநாட்டிகள் என்ன கல்யாணத்துக்கு ஆனதுக்கு அப்புறமா தான் நகை போட்டுக்கிறாங்களா? புருஷனோட அதையெல்லாம் தூக்கி போட்டுட என்று நளினி கேட்க, அதேதான் நானும் சொல்றேன். அதுவும் உங்க அப்பா மாதிரி மனுஷனுக்காக அப்படி ஒரு பொண்டாட்டி ஏன் பண்ணணும் என்றாள் லட்சுமி. நாமெல்லாம் 21வது நூற்றாண்டுல இருக்கோம் அண்ணா, ஞாபகம் வச்சுக்கங்க என்றாள் கல்யாணி. சரி, நீங்க எல்லாரும் அப்படி நினைக்கிறீங்க. ஆனா விஷயம் தெரிஞ்ச சுந்தராம்பாவே அதை எப்படி எடுத்துப்பாள்னு சொல்ல முடியாதே என்றாள் பொன்னி. தேவிகா குறுக்கிட்டாள். இந்த பாருங்க, எங்க அத்தை அமங்கலமா மாறுவதை நான் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன். ஆமா, நான் கேக்குறேன், எதுக்காக மாறணும்? காலம் எல்லாம் கூட இருக்கிற புருஷனுக்காகவே யாரும் மாறுறதில்ல. இந்த மாதிரி புருஷனுக்காக இதெல்லாம் அவசியமே இல்ல. அப்படின்னா உன் அம்மாவுக்கு இதை சொல்லவே கூடாது, அது சாத்தியமா என்றார் சுப்பு. பரிமளா எப்போதுமே அழுத்தம் திருத்தமாக பேசாதவள் இப்போது அழுத்தமாக சொன்னாள். ஏன் சாத்தியமில்ல? நாம யாராவது சொன்னாத்தானே அவளுக்கு தெரிய போறது. ரங்கா, முதல்ல இந்த நியூஸ் உண்மைதானான்னு ஊர்ஜிதப்படுத்தி கொள்ளப்பா என்றார் சாமி. இந்த நியூஸ் நிஜம்தான் மாமா. நானும் அந்த அசட்டு கல்யாணம் சொன்னதை உடனேயே நம்பிடல. அவர் வாரணாசியில எங்கேயோ தங்கி இருந்தார் என்பது தெரியும் இல்லையா? அந்த ஊர் எஸ்பிக்கு ஃபேக்ஸ் அனுப்புனேன். மத்தியானம் அதுக்குத்தான் வீட்டுக்கு வந்து போட்டோ எடுத்துட்டு போனேன் என்றார் ரங்கராஜன். கூடவே அந்த எஸ்பி கிட்ட காலம்பரவே போட்டோ அனுப்பிச்சதுக்கு அவர், நிஜந்தா, ஏதோ மடத்துலதான் அவர் இருந்திருக்கார், கூட இருந்தவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க என்று பதில் அனுப்பிவிட்டார் என்றார். சரி, அம்மா கிட்ட இத சொல்லி அவளை வருத்தப்படுத்துறதும் அலங்கோலப்படுத்துறதும் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. ஆனா அம்மா பூஜை புனஸ்காரம்னு நிறைய பண்றவ. அவ குறைஞ்சபட்சம் தலைக்கு குளிக்கணும். இது நடந்து எத்தனையோ நாள் ஆயிட்டதாம். குறைஞ்சபட்சம் 3 மாசத்துக்கு மேல இருக்கும்னு வாரணாசி எஸ்பி சொன்னார் என்கிறையே. அதனால தீட்டெல்லாம் கிடையாது என்றார் கணேசன். ஆனா நீ கவலையே பட வேண்டாம். நாளைக்கு ஏகாதசி. உங்க அம்மா எப்படியும் தலைக்கு குளிச்சுடுவா. விடு கவலையை. நீ குளிச்சாச்சு இல்லையா? தேவிகா, நீ தலையை நன்னா துவட்டி முடி. குழந்தைகளை காலையில குளிக்கிறச்சே தலைக்கு குளிக்க சொல்லு. அப்புறம் என்ன கவலை என்றாள் பொன்னி. ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க சொன்னது எல்லாம் லௌகீகம் வரை சரிதான். ஆனா வைதீகம்னு ஒண்ணு இருக்கே. என்ன இருந்தாலும் உன் பிறப்பு அவரால தானே ஏற்பட்டது. நீ அவருக்கு பண்ண வேண்டிய கர்மாக்களை பண்ணணும், பண்ணித்தான் ஆகணும். உன் குழந்தைகள் எல்லாம் நாளைக்கு நன்னா இருக்கணும் இல்லையா? அதனால இத பத்தியும் யோசிக்கணும் என்றார் வரதன் அமைதியாக. போங்க மாமா, அவ என்னையும் எங்க அம்மாவையும் வச்சிருந்த லட்சணத்துக்கு நான் காரியம் பண்றது ஒண்ணுதான் குறைச்சல் என்றார் ரங்கா. இத பார் ரங்கா, இது அவருக்குன்னு பண்ணினாலும் கீழ் கிளைகள் நல்லா இருக்கிறதுக்காக செய்யற காரியம்பா.
நான் தான் சொன்னனே, உனக்கு பிறப்பு தந்தவர், நீ செய்ய வேண்டியதை அவருக்கு குறைக்க கூடாது. அதுதான் என் அபிப்பிராயம் என்றார் வரதன். சரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மாமா என்றார் ரங்கா. கூடவே, நான் என்னைக்கு உங்க வார்த்தையை தட்டி இருக்க சொல்லுங்கோ. நீங்க சொல்றீங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் இதை செய்ய போறேன் என்றார். சரி, அதுதான் ஒரு நல்ல பிள்ளைக்கு அடையாளம் என்றார் வரதன். நாளை எனக்கு மதுராந்தகம் போற வேலை இருக்கு. அங்க வேத பாடசாலை வரைக்கும் போறேன்பா. அப்படியே விசாரிச்சுண்டு வரேன். ஒரு நாள் ஓசைப்படாம தேவிகாவையும் கூட்டி கொண்டு போய் பண்ணிட்டு வந்துடு. ரொம்ப நாள் முன்னாடியே போயிட்டார் என்கிறதுனால ஒரு நாள் காரியமாகத்தான் இருக்கும். நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் என்றார். இந்த பார், உங்க அம்மாவை யாரும் ஒன்னும் பண்ண போறதில்ல. அவளுக்கு தெரியவே வேண்டாம். போய் நிம்மதியா தூங்கு என்று சொல்லிவிட்டு சாமிநாதன் கிளம்பினார். கொஞ்ச நாழி பேசிக் கொண்டிருந்து விட்டு தேவிகா உள்ளே வந்தாள். நல்ல வேளையாக சிநேகிதன் வீட்டில் கம்பைன் ஸ்டடி என்று போயிருந்தான் ராஜேந்திரன். அரவிந்தன் ஏதோ ப்ராஜெக்ட் டூர் போயிருந்தான். குந்தவை இன்னும் குழந்தைதான், எப்போதோ தூங்கி போயிருந்தாள். உள்ளே வந்த தேவிகா போன் மணி அடித்ததும் எடுத்தாள். சுந்தராம்பா தான் பேசினாள். நாளைக்கு வருகிறேன், வேலை இன்னும் கொஞ்சம் இருக்கிறது, இரு என்கிறாள் மாமி. நான் நாளை சாயங்காலம் வருகிறேன் என்றாள். இவளுக்கு நிம்மதியாகவே இருந்தது. உள்ளே டிவி முன்னால் உட்கார்ந்து இலக்கின்னாமல் சேனல் மாற்றிக் கொண்டிருந்த கணவருக்கு அவருடைய இரவு சாப்பாடான 3 ரொட்டியை பண்ணி கூட்டுடன் கொண்டு வைத்தாள். ரங்கராஜன் மௌனமாக சாப்பிட்டு முடித்தார். தானும் சாப்பிட்டு சமையல் அறையை சுத்தம் செய்துவிட்டு வந்தவளுக்கு இன்னும் ரங்கராஜன் அதே நிலையில் உட்கார்ந்திருந்ததை பார்த்ததும் போய் மெதுவாக அவர் தோளை தொட்டாள். வாங்க, மணி 10, வந்து படுங்க என்றாள். இருவரும் போய் படுத்தனர். ரங்காவிற்கு தூக்கம் வரவில்லை. புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தார். கொஞ்ச நாழி பேசாமல் இருந்தால் தானே தூங்கி விடுவார் என்று நினைத்த தேவிகா தூங்கிவிட்டாள். ஒரு தூக்கம் தூங்கிய பின் புரண்டு படுத்த போது பக்கத்தில் ரங்கராஜன் எழுந்து உட்கார்ந்திருப்பதை பார்த்தாள். என்ன நீங்க, கடினமான பலாப்பழத்துக்குள்ள அத்தனை தித்திப்பான சுளை இருப்பது போல உங்களுடைய போலீஸ் ட்ரெஸ்ஸுக்கும் உத்தியோகத்துக்கும் சம்பந்தம் இல்லாம இப்படி ஒரு மென்மையான மனசா உங்களுக்கு என்றவள் உள்ளே போய் சூடாக கொஞ்சம் ஹார்லிக்ஸ் கலந்து எடுத்து வந்து அவர் கையில் கொடுத்தாள். அவர் குடித்து முடித்ததும் படுங்க பேசாம என்று அதட்டி அவரை படுக்க வைத்தாள். 2 நிமிடம் கழித்து தானும் சாய்ந்து படுத்து அவர் தலையை கோதிக்கொண்டு, சொல்லுங்க, நீங்க எப்பவுமே உங்க அப்பாவை பத்தி ரொம்ப பேச மாட்டீங்க. அப்படி பேச்சு வந்தாலும் தொடர மாட்டீங்க. உங்க பழைய நினைவெல்லாம் கொட்டி தீர்த்திடுங்க. நல்ல வேளையா வீட்ல யாரும் இல்ல, விளக்க போடவா என்றாள் பரிவுடன். வேண்டாம்மா, எங்க அப்பாவை பத்தி என்னன்னு சொல்றது? புத்தி தெரிஞ்ச நாள்ல இருந்து அவரால் அனுபவிச்ச கஷ்டம்தான் அதிகம். உனக்கே தெரியும், எங்க அம்மா, அவ அம்மாவுக்கு ஒரே பெண். அப்பாவும் ஒரே பிள்ளையே தவிர எனக்கு 2 அத்தைகள் உண்டு, தெரியும் இல்லையா? அத்தைகள் கல்யாணம் வரை தாத்தா பாட்டி நல்லாதான் இருந்திருக்காங்க. அது வரைக்கும் எல்லாம் ஒழுங்காத்தான் நடந்தது. அதுக்கப்புறம் தாத்தா கொஞ்சம் கொஞ்சமா கெட்ட வழிக்கு போக ஆரம்பிச்சிருக்கார். வடபாதி மங்கலம், உமையாள்புரம் எல்லா கிராமங்களிலும் நல்ல நஞ்சை விளைச்சல் நிலம் நிறையத்தான் இருந்தது. குடும்பத்துக்கு சம்பாதிச்சு போட வேண்டியவர் வேலைக்கு போகாததோட கெட்ட சகவாசமும் சேர்ந்தா என்ன ஆகும்? அதுதான் எங்க தாத்தாவுக்கும் ஆச்சு. ஒவ்வொரு நிலமா வித்திருக்கார். கடைசியில மெலட்டூர்ல இருந்த நிலத்தை விக்கிறதுக்கு முன்னாடிதான் பாட்டி ரொம்ப சண்டை போட்டிருக்கா. அத்தனை அசடாகவே இருந்து தாத்தா வழிக்கே போய்கொண்டிருந்த பாட்டி திடீர்னு முழிச்சுண்டா யாருக்கு பிடிக்கும்? மொத்தத்துல அந்த தலைமுறையிலேயே பிள்ளையை வைத்து கொண்டு நிற்கதியா நிக்கிறது ஆரம்பிச்சிருக்கு என்று சொல்லிவிட்டு, ஆமா, இப்ப எதுக்கு இதையெல்லாம் நான் உன்னை உட்காத்தி வச்சு தூக்கத்தையும் கெடுத்துண்டு சொல்லிட்டு இருக்கேன்? எனக்கே தெரியல, ஆனா தூக்கமும் வரல என்றார். உங்க மனசு அலை பாயுது, அதான் தூக்கம் வரல. மனசுல இருக்கிறதையெல்லாம் கொட்டிட்டா நிம்மதியா தூக்கம் வரும். அதுக்காவது எல்லாத்தையும் சொல்லிடுங்க என்றாள் தேவிகா. சற்று நேரம் மௌனமாக இருந்த ரங்கராஜன் தொடர்ந்தார். இந்த மாதிரி எல்லாம் வீட்ல அப்பாங்கிறவர் நடந்துக்கும் போது பிள்ளைகள் நார்மலா எப்படி இருப்பாங்க? ஒன்னா தானும் கெட்ட வழிக்கு போயிடுவாங்க, இல்ல
எங்க அப்பா மாதிரி பக்தி முக்தி போயிடும். சின்ன வயசுலலாம் நான் பாட்டி செல்லமாத்தான் வளர்ந்தேன். பாட்டி எங்க அப்பாவை பத்தி புலம்புவா. தாத்தா கெட்ட வழியில போனது கூட கத்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அவளால விட முடிஞ்சது. ஆனா எங்க அப்பா சாமி பூதம்னு அலைஞ்சதுதான் அவளால தாங்க முடியல. ஆமா, உங்க அப்பா ஆரம்பத்துல இருந்து இப்படித்தானாமா என்று கேட்டாள் தேவிகா. ஆமா தேவிகா, பாட்டி சொல்லியிருக்கா. அங்க கோவிலுக்கு பஞ்சமா என்ன? ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் முழங்கால முதுகோடு ஒரு துண்டை எடுத்து சுத்தி முடி போட்டுண்டு தியானத்துல ஆழ்ந்துடுவாராம். பாட்டி தேடி தேடித்தான் வீட்டுக்கு கூட்டி வருவாளாம். பின்ன எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம்? உங்க அம்மா வாழ்க்கையையும் கெடுத்துக்கிறதுக்காமா? நானும் கேட்டிருக்கேன். கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி இதே கேள்வியை, சாதாரண குடும்ப வாழ்க்கையில பற்றில்லாம இருந்தா ஒரு குணவதியான அழகான பொண்ணை கட்டி வச்சா பையன் திருந்தி வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் காண்பிப்பான்னு எல்லா அப்பா அம்மா நினைக்கிற மாதிரி தான் நானும் நினைச்சேன். உங்க அம்மாவுக்கு என்னடா குறைச்சல்? ரொம்ப இதமாத்தான் நடந்துண்டா இந்த பைத்தியக்கார பிள்ளைகிட்ட. அவன்தான் மாறவே இல்ல. நடுவுல நீயும் பிறந்துட்ட. ஐயையோ, இந்த பொண்ணு சுந்தராவின் வாழ்க்கையை சீரழிச்சிட்டோமேன்னு நான் தான் பார்த்து பார்த்து மாஞ்சு போயின்னு இருக்கேன். என் காலத்துக்கு அப்புறம் அவ உன்னையும் வச்சுண்டு நாதி இல்லாம நிப்பாளேடா. நான் பகவானை எனக்கு நீண்ட ஆயுசை கொடு, அந்த பொண்ணுக்கு நான் துணையா இருக்கணும், என் பேரை நன்னா படிச்சு பெரிய வேலைக்கு போற வரைக்கும் என்னை திடமா வைன்னு வேண்டிண்டே இருக்கேம்பான்னு சொல்லிட்டு என்னை கட்டி கொண்டு அழுவாள் பாட்டி. பாவம், அவள் என்ன செய்வாள்? வீட்டுக்காரர் பரம கெட்ட வழி, பிள்ளை பரம பக்தி வழி. அம்மா பாவம் முடிந்தவரை எதையும் காட்டிக்கொள்ளாமல் நடமாடுவாள். ஆன்மீக தேடல் என்றால் முழுவதுமாக வீட்டிற்கே வரமாட்டாரா என்று கேட்டாள் தேவிகா. அப்படின்னு இல்ல, நான் இன்டர்மீடியட் படிக்கிற வரைக்கும் கூட வீட்டில தான் இருந்தார். வீட்டுக்கு வந்து படுத்துப்பார், சாப்பிடுவார், அவ்வளவுதான். நான் டிகிரி முடிக்கும் வேளையில் தான் ஒரேடியா வீட்டை விட்டு போனது. நான் போய் தேடி ஒரு தரம் ரமணாஸ்மரத்துல இருந்து ரொம்ப கெஞ்சி கூத்தாடி கூட்டி வந்திருக்கேன். ஆனா 6 மாசம் கழிச்சு இதே கதை தான். கொல்கத்தாவிலிருந்து ஒரு தரம் லெட்டர் போட்டார். தான் ராமகிருஷ்ணா மடத்தில் இருப்பதாகவும் தேட வேண்டாம், கவலை வேண்டாம் என்றெல்லாம் எழுதியிருந்தார். அந்த முறைதான் பாட்டிக்கு தாங்க முடியல. பாவம், ரொம்பவே தளர்ந்து போயிட்டா. படுத்த படுக்கை ஆயிட்டா. அப்பாவுக்கு தெரிவிச்சோம். அப்பா வரல. பாட்டி செத்து போனதை தெரிவிச்ச போது வந்தார். அப்போ ரிஷிகேஷ்ல இருந்தாராம். அம்மா, நீங்க இந்த வீட்டிலேயே இருங்கோ, நீங்க வீட்டுக்கு ஆம்பளைன்னு எதுவும் செய்ய வேண்டாம், பேருக்கு இருங்கோ போதும்னு காலில் விழுந்து கதறினா. பாவி மனுஷன் காதலியே வாங்கிக்கலையே, கிளம்பிட்டார் திரும்ப. சரி விடுங்க, உங்களை அம்மா எப்படியோ முன்னுக்கு கொண்டு வந்தாச்சு, இப்ப என்ன கெட்டு போச்சு என்றாள் தேவிகா. உனக்கு என்ன தேவிகா, சுலபமா சொல்லிட்ட. ஸ்கூல்ல பசங்க என்னை எப்படி டீஸ் பண்ணுவாங்க தெரியுமா? சாமியார் பெத்த பிள்ளை என்றெல்லாம் பேசும்போது ரொம்ப அழுக வரும். அப்போதெல்லாம் கணேசன் குடும்பமும் சுப்பு குடும்பமும் தான் எங்களுக்கு மாரல் சப்போர்ட். பாவ அம்மா எத்தனை பேர்கிட்ட எத்தனை வார்த்தை வாங்கி கட்டின்னு இருப்பா தெரியுமா? இத்தனைக்கும் அப்பா குணம் அவரோட பழகின எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் ஒரு பெண் தனியா ஆகிட்டா பேச்சுக்கு என்ன? அதுவும் அம்மா பார்க்க வேற நன்னா இருப்பா. இவ சரியா இருந்தா அவன் ஏன் வீட்டை விட்டு போறான் என்கிற வார்த்தையெல்லாம் வாங்கி கட்டிண்டு இருக்கா. அதனாலதான் கணேசன் நிலம் இருக்குடா, வீடு கட்டிண்டு இங்கேயே வந்துடுறியான்னு கேட்டபோது ஊரில் இருந்த கடைசி கொஞ்சம் சொத்தையெல்லாம் வித்து விட்டு இங்கே ஓடி வந்துட்ட. ரொம்ப மூடியாக இருந்த என்னை வளர்க்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காள். அதனாலதான் அப்பா போயிட்டார் என்பது எனக்கு தோணலை. அவர் என்ன செய்திருக்கார் எனக்கு? நான் இப்ப வருத்தப்படுற மாதிரி? என்னோட கவலை வருத்தம் எல்லாம் அம்மாவை யாரும் எதுவும் அலட்சியப்படுத்த போறாங்களேன்னுதான். இல்ல, யாரும் அம்மாவை ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, எனக்கு நிச்சயமா தெரியும். வேற விதமா நடத்தவும் மாட்டாங்க. எப்படி தேவி இத்தனை நிச்சயமா உன்னால சொல்ல முடியுது? எனக்கு என்னவோ பயமாத்தான் இருக்கு. தேவையில்லாத பயம். நேத்து சாயந்தரம் ஜென்ஸ் எல்லாம் உள்ள போனதுக்கு அப்புறம் நாங்க லேடிஸா கொஞ்ச நாழி உட்கார்ந்திருந்தோம் இல்லையா? அப்ப என்ன பேசிக்கிட்டோம்னு உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு தைரியமா இருக்கும். அப்படியா? என்ன பேசிக்கிட்டீங்க சொல்லு. நீங்கள் எல்லாம் உள்ள போயிட்டீங்க. பொன்னியத்தை தான் முதல்ல சொன்னாங்க. நாம எக்காரணம் கொண்டும் சுந்தராவை வேற மாதிரி நடத்தவே கூடாது. எனக்கு புத்தி தெரியறச்சையே என்னை இந்த கோலமாக்கிட்டாங்க.
எங்க அண்ணன் தந்த ஆதரவும் அவன் பெண்ணை வளர்க்கும் பொறுப்புமாகத்தான் என்னை உயிரோட வச்சிருக்கு. கல்யாணி என் பொறுப்புல இல்லாம இருந்தா நான் என்ன ஆகியிருப்பனோ யாருக்கு தெரியும்? நான் கேட்காத வார்த்தையா, குத்தல் பேச்சா, படாத அவமானமா? என்னவோ எல்லாத்தையும் முழுங்கிட்டு நானும் இத்தனை வயச தள்ளி இருக்கேன். என்ன மாதிரி இன்னும் யாரும் அவஸ்தைப்படக்கூடாது. நான் இப்போ உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறதெல்லாம் இப்ப மாதிரியே சுந்தராவை எப்பவும் நடத்துங்கோங்கிறது தான். அப்படி சொல்லிவிட்டு அழுது விட்டாள். கூடவே கல்யாணியும் கண் கலங்கிட்டா. அப்புறம் பரிமளா அத்தை சொன்னாங்க, பாருங்கடி, ஒவ்வொரு பொண்ணுக்குமே இருக்கும் ஆசையெல்லாம் தன் புருஷனுக்கு முன்னாடி போய் சேரணுங்கிறது தான். அதுவும் வயசு 60 ஆயிட்டா பயம்தான். புருஷனுக்கு ஒரு காலை தலையை வலிச்சா கூட பொம்மநாட்டிகள் தவிச்சு போறது இதனால்தான். பாவம் சுந்தரா என்னைக்கு புருஷனோட சுகப்பட்டிருக்கா, இப்ப புதுசா துக்கப்பட அவளுக்கு சொல்லாம இருக்கிறதே உத்தமம். ஆமாம் அத்தை, நல்ல வேளையா ரங்கண்ணா திருவையாருக்கு போய் காரியம் பண்ண போறதில்லை. போனால் ஊரில் தெரிஞ்சவா யாராவது பார்த்து பின்னால சுந்தரா ஆன்டி காதுல விழற வாய்ப்பிருக்கு. நிஜமாகவே தெரிய வேண்டாம் இந்த விஷயம் என்றாள் நளினி. எல்லாரும் கேட்டுக்கங்க, நானும் குழந்தைகளை வச்சுண்டிருக்கேன். இப்போ மாதிரியேதான் அத்தையை நாம் எல்லாம் வித்தியாசம் இல்லாமல் ராசின்னு அவளை முன்ன வச்சுத்தான் எந்த நல்ல காரியமும் செய்யணும். செய்வோம். என் பங்கிலிருந்து இது உறுதி என்றாள் லட்சுமி. வாஸ்தவம்தான். அந்த மனுஷராலே அத்தை சுகப்பட்டிருக்காளா? இப்ப புதுசா கஷ்டப்பட சுந்தரா அத்தைக்கு இதனால ஒரு பாதிப்பும் இருக்காது. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு உறுதி எடுத்துக்கலாம் என்று ஜெயந்தி அக்கா சொன்னாங்க. இத்தனை பேரும் ஒரே மனசா இப்படி சொல்லும் போது நீங்க கவலைப்பட ஒண்ணுமே இல்லைன்னு தான் நான் சொல்வேன். அப்பா, இப்ப எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு தேவி, ரொம்ப தேங்க்ஸ் என்ற ரங்கா தொடர்ந்தார். சின்ன வயசுல ஸ்கூல்ல யாராவது ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் என்னை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. சின்ன பசங்க என்ன சொல்ல தெரியும் என்று கேட்டாள் தேவிகா. அப்படி நினைக்காத. ஏய், இவங்க வீட்டுல அப்பாவே இல்ல தெரியுமா என்பான் ஒருத்த. ஏன் அம்மா துரத்திட்டாங்களா என்பா இன்னொருத்த. இல்லைன்னா நேர்லயே கூட எங்கிட்டயே கேட்பாங்க, ஏண்டா உங்க அம்மா அப்பா சொன்னதை கேட்க மாட்டாங்களாமே, அதனாலதான் இப்ப வாழா வெட்டியா இருக்காங்களாமேன்னு. ஏய், வாழா வெட்டினா என்னடான்னு என் காது படவே இன்னொருத்தன் கேட்பான். இவங்க அம்மா மாதிரி புருஷன் இல்லாம காலந்தள்ளுறவங்களுக்கு தான் அப்படி பேருடா அப்படின்னு பெருசா விளக்கம் கொடுப்பான் இன்னொருத்த. எனக்கு அப்படியே தற்கொலை பண்ணிக்கலாமான்னு சில சமயம் தோணும். நீங்க இத்தனைக்கும் பேசாமலா இருப்பீங்க? தினமுமே அம்மா ரொம்ப தூரம் ஓதி ஓதிதான் ஸ்கூலுக்கே அனுப்புவாங்க. யாரோடையும் அம்பு வளர்க்க கூடாது, யார் என்ன சொன்னாலும் லட்சியமே பண்ண கூடாதுன்னு தான் சொல்லி அனுப்புவாங்க. அம்மா காதுல விழற மாதிரி அக்கம் பக்கத்துல பெண்கள் பேசி கேட்டு அம்மாவுக்கு மறத்து போச்சு. ஆனா நான் சின்ன பையன்தானே. அப்புறமா ஒரு வெறி வரும்பாரு, கையில சிக்கிக்கிட்டவனையெல்லாம் புரட்டி எடுத்துட்டு நானும் 2-3 இடத்துலயாவது ரத்த காயங்களோட வீடு வந்து சேருவேன். அம்மா என்னை கட்டிக்கிட்டு அழுவா. இப்போது கண்ணீர் சிந்துவது தேவிகாவின் முறையாயிற்று. இருட்டில் அவள் கண்ணீர் இவர் மேல் சிந்த பதறிவிட்டார் ரங்கராஜன். எழுந்து உட்கார்ந்தவர் அவளை தன்னுடன் அணைத்து கொண்டு, இப்ப நீ எதுக்கு அழற என்று ஆதரவாக கேட்டார். பாவங்க நீங்க. எங்க வீட்டுல நானும் என் அண்ணாவுமாக 2 குழந்தைங்க தானே. நான் சின்னவளா இருக்கும் போதே அப்பா அடிக்கடி டூர் போவார். எனக்கு ஆத்திரமா வரும். அண்ணாவும் ஐபிஎஸ் படிக்க ஆரம்பிச்சப்புறம் அவனும் அடிக்கடி டூர் போயிடுவான். எனக்கு தனியா அம்மாவோட இருக்கும் போதெல்லாம் கோபமா வரும், எரிச்சல் பத்திக்கிட்டு வரும். நீங்க பாவம் தனியாகவே இருந்து எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கீங்க. அத நினைச்சப்பதான் கண்ணுல தண்ணி வந்துடுச்சு, வேற ஒண்ணுமில்ல என்றாள். நீ அழவே கூடாது. நான் பாரு, என்னைக்குமே உங்க எல்லார்கிட்டையும் மென்மையாகத்தானே நடந்துக்கிறேன். ராஜேந்திர ஒருத்தங்கிட்டதான் நான் கொஞ்சம் கடுமையா நடந்துகிட்டு இருக்கேன். அதுவும் அவன் கண்ணா பின்னான்னு ஊர் சுத்துறானே, படிச்சு உருப்படணுமேங்கிற கவலையினாலதான். இப்ப அந்த கவலையும் இல்ல. அவன் நல்ல பிள்ளையா மாறிட்டது ரொம்பவே நிம்மதியா இருக்கு. நிஜமா உங்க வேலைக்கும் உங்க மனசுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. ஆமா, எனக்கு எங்க டிபார்ட்மெண்ட்ல கனிவான ஆபீசர்னு தான் பேரு. உத்தியோக நிமித்தம் சில வேளையில தீராத போதுதான் கடுமையா நடந்துக்க வேண்டி வரும்.
ஆனா நான் போலீஸ் ஆபீசர் ஆனதால தான் நீ எனக்கு கிடைச்ச. உனக்கு நினைவிருக்கா அந்த நாளெல்லாம்? இதோட இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.